திருவாரூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் கொடிக்கம்பத்தில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தற்பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் முருகையன் இல்ல திருமண விழா மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகின்ற நிலையில் நேற்று திருமண மண்டபத்தின் அருகில் மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து ஸ்ரீவாஞ்சியம் செல்லும் சாலையில் இருபுறத்திலும் திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தரும் திமுக பிரமுகர்களை வரவேற்கும் விதமாக திமுக கொடி பொருந்திய இரும்பு கம்பம் நடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மணக்கால் ஐயம்பேட்டை பெருமாள் வடக்கு வீதி பகுதியைச் சேர்ந்த முருகேஷ் என்பவரின் மகன் கோகுல் வயது 26 என்பவர் நேற்று இரவு 11 மணி அளவில் மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து ஸ்ரீவாஞ்சியம் செல்லும் சாலையில் வந்து கொண்டிருந்த பொழுது தவறுதலாக திமுக கொடி கம்பத்தில் கை வைத்துள்ளார். அப்போது அந்த கொடிமரம் அருகில் தாழ்வாக உள்ள மின்கம்பி சென்று உரசியதில் மின்சாரம் பாய்ந்து கோகுல் தூக்கி வீசப்பட்டார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து குடவாசல் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த கோகுலின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த கோகுலின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் நிதி வழங்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து திருவாரூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் மணக்கால் ஐயம்பேட்டை என்கின்ற இடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவாரூர் மின்வாரிய அதிகாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் திருவாரூர் இருந்து கும்பகோணம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் தாழ்வாக சென்ற மின்கம்பி காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டது என உறவினர்கள் குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.